2 துறவிகள் ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஒரு மனநலம் சரியில்லாதவர மரத்துக்கடியில பார்த்தாங்க. அவர அந்த துறவிகள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போணும்னு நெனச்சாங்க. அப்ப அவரோட குரு கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அந்த குரு சொன்னாரு, "இவருக்கு கரெக்ட்டான நேரத்துக்கு சாப்பாடு குடுங்க, தண்ணி குடுங்க, எல்லாத்தையும் அவர் முன்னாடியே வச்சுருங்க. ஆனா அவருக்கு சாப்பிட சொல்லி வற்புறுத்தாதீங்க. எந்த உதவியும் செய்யாதீங்க. அவர்கிட்ட யாரும் பேச்சும் குடுக்காதீங்க." அப்படின்னு சொன்னாரு. இந்த மனநலம் சரியில்லாதவரு திடீர்னு சாப்பாட்டெல்லாம் தூக்கி போடுவாரு, கத்துவாரு, ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாரு. ஆனா ஒரு நாள் அந்த துறவிகிட்ட வந்து, "ஐயா, எனக்கு தியானம் பண்ண சொல்லிக் குடுப்பீங்களா?" அப்படின்னு கேட்டாரு. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு பைத்தியக்காரத்தனத்துக்கும் நீங்க எதிர்வினை செய்யல, அதாவது ரியாக்ட் பண்ணல அப்படின்னா, அந்த பைத்தியக்காரத்தனம் சீக்கிரமே முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு முட்டாள்தனமான ஆர்கியூமென்ட் இருக்கு. அத நீங்க சீக்கிரமா கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு தயவு செஞ்சு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. அந்த ஆப்போசிட்ல இருக்கவரு தானாவே சரியாயிருவாரு. அவரு சரியாகலனாலும் பரவால்ல. உங்களுடைய மனநிலை சரியா இருக்கும். ஸோ, எந்த ஒரு பைத்தியக்காரத்தனத்துக்கும் ஒரு ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. அது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.